வைகோ துரை வைகோ கைக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறது நம்ப முடியுதா? இல்ல, 100 விழுக்காடு வைகோ தன்னுடைய மகனினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். இப்ப இந்த 5 நாட்களாக பல்வேறு நிர்வாகிகள் மல்லை சத்யா அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நிர்வாகியாக தொடர்பு கொள்கிறார் வைகோ. யார் யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு, ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்க ஏன் கூட இருக்கணுமே, நான் உங்களை எப்படி புள்ள மாதிரில வச்சிருந்தேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. அப்ப பேசுகிற போது, நாங்க 5 ஆண்டு காலமாக உங்களை தொடர்பு கொள்ள முடியல, கட்சியில பல்வேறு நெருக்கடிகளை நாங்க சந்திச்சிருக்கோம், உங்களுடைய மகன் எங்களை கட்சியில் இருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்துவதற்கு எல்லா வேலையும் செய்யறாருன்னு சொல்றப்ப, ஏன் நீங்க இதை என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கிறாரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி நாங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிற இடத்தில் நீங்க இருந்தீங்க, இப்ப நீங்க தொடர்பு கொண்டு பேசுகிற இடத்துல இல்ல, யார் உங்களிடம் பேச வேண்டும் என்பதை துரைதான் தீர்மானிக்கிறார் என்று எல்லோரும் சொல்கிற போது, இல்ல இல்ல நீங்க என்கிட்ட பேசலாம், பல தடவை உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், உங்க போன் சுவிட்ச் ஆஃப், உங்க உதவியாளரை கூப்பிட்டு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்க உதவியாளர் ஐயா இருக்கிறாங்க பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு, திரும்ப சொல்ல மாட்டேங்கிறாரு, உங்களை தொடர்பு கொள்ள முடியல, உங்களுக்கு கடிதம் எழுதுனா கடிதம் தணிக்கை செய்யப்படுது அப்படிங்கிற செய்தியை தொண்டர்கள் சொல்றாங்க.